இருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை 24ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பிறந்த நாளை ராஜான்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் ராஜாவை தானே அங்கே நடிச்சிட்ருக்கிறாரு. அதனால் ரேவதி தன்னோட கணவருக்கு பிறந்த நாளுங்கிறத பாட்டி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவரோட பிறந்த நாள் அதுவுமா நம்ம ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பெட்ரூமில் அந்த சேர் மேலே வச்சுட்டு வராங்க பேனாவோட. அதை எப்படியாவது ராஜா பார்த்துட்டு நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவர் பார்க்கவே இல்லை, எந்திரிச்சு வந்துடுறாங்க. உடனே வேறு ரேவதியோட அம்மா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி இன்றைக்கி ராஜாவுக்கு பிறந்தனால எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போச்சு, வீட்டை நீ தான் இவ்வளோ அலங்காரம் பண்ணினியா, தூங்காமல் கூட செஞ்சுட்டு போய்ட்டுருக்குதுங்கிறாங்க. ஆமாம்மாங்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், மாப்பிள்ளையோட பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும், நம்ம ஃபேக்ட்ரியில் செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் இன்றைக்கி விருந்து படைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக பண்ணிடுறேம்மா, பெரிய மாப்பிள்ளை நீங்கள் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணுங்கிறாங்க. சரிங்க, நான் பிச்சை எடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அசத்திடுறேன், லிஸ்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே பர்த்டேலாம் கேக் வெட்ட சொல்கிறாங்க. கேக் வெட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாரு கார்த்தி. இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரன் ரேவதி ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக உங்களை இது பண்ணியிருக்கா, நீங்கள் எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை, கேக்கை வெட்டுக்கோங்கிறாங்க. வெட்டி ரேவதிக்கு ஊட்டி விட்றாங்க. ரேவதியும் கார்த்திக் ஊட்டி விட்றாங்க. அப்போ அழகான அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக ஒட்டுமொத்த குடும்பமாக பிறந்த நாளுக்கு அழகாக இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ ரேவதி கார்த்தி ரூமுக்குள்ளே உள்ளே போகிறாரு. அங்கே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க ரேவதி. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இவரு பாட்டில் யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாரு. லிஸ்ட்லாம் கரெக்டாக அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அங்கே வச்சுருந்த காயத்தை லிஸ்ட்டு காயத்தை அங்கே வச்சுட்டு ரேவதி கார்த்திக்கு சொல்கிறதுக்காக ஐ லவ் யூன்னு எழுதின அந்த காயத்தை எடுத்துகிட்டு லிஸ்ட்டு மளிகை கடைக்கு போயிடுறாரு. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்ருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சிவனாண்டி சந்திரகலாமும் சந்திக்கிறாங்க. அப்போ கார்த்தி தீபாவோட போட்டா 2 பேர்த்து போட்டாவும் எப்படியோ ஒரு கைக்கு கிடச்சிருது. அப்போ கார்த்தி ஏற்கனவே இந்த ராஜாங்கிறவன் டிரைவர் அங்கே நடிக்கிறவன் கல்யாணம் ஆயிருச்சா, என்கிட்ட இன்றைக்கி சரியான எவிடன்ஸ் கிடச்சிருக்குது, இதை வச்சு நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் தீபா போட்டாவையும் கார்த்தி போட்டாவையும் எங்கேயோ போய் பிடிச்சிட்டு வந்துட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா தீபாவோட அம்மாவும் அண்ணியும் கார்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மாங்கிறாங்க. மாப்பிள்ளை இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லி ரேவதி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 100 வருஷம் நல்ல நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும் தம்பிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மாங்கிறாங்க. இந்த இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி தீபாவோட அண்ணிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் தம்பி ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரொம்ப நீண்ட நாளோட எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு முடிச்சிடுறாங்க. ரேவதி சொன்னாலங்கிற ஆமாங்கிறாங்க. அது இல்லாமல் துர்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு எங்களை வர சொல்லி இன்வைட் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா துர்காவோட நிச்சயம் கிராண்டாக நடக்குது. நிறைய கும்பல் வந்திருக்கிறாங்க. எப்படியாவது உடனே துர்கா ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக மோதிரத்தை உன் கணவர் இவன் நவீன் தான் போடுவான், அதான் அவர் இருக்கிறாரில்ல பார்த்துக்குவார் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. அங்கே சந்திரகலா எப்படியாவது இந்த நிச்சயத்தில் தீபா கார்த்தி போட்டோவை காட்டி இவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி கார்த்தியை பார்த்து ரசிச்சுட்ருக்கிறாங்க. ரொம்ப அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், சரி நம்ம கல்யாணம் அது இதுன்னு பெருசாக எடுக்கல, நம்ம அவரோட ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கலன்ட்டு அங்கே மண்டபத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறவர்கிட்ட போய் எங்களை 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க, அவர் என்னோடய ஹஸ்பண்டு தான், நான் அங்கே போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நின்னா எடுத்துருவாங்க. உடனே ஃபோட்டோக்காரர் சொல்லுவார், இந்த ஃபோட்டோ நல்லா இருக்காமாங்கிறாங்க, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இது மாதிரி கூட இல்லை, மேலே சாயிற மாதிரி அப்படி இப்படி நிறைய போஸ் கொடுத்தா எடுக்கலாங்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இங்கேருந்து போகிறாங்க. அவர் பின்னாடி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மாடிப்படியில் ஏறிட்டு இருக்காரு கார்த்தி. இவர் ஒரு பக்கம் அப்படியே போகிறாங்க. போயிட்டு மாடிப்படியிலேருந்து தடுக்கி விழ போகிறாங்க. கார்த்தி அப்படியே பிடிக்கிறாரு. அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேவதிக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஓடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.